समदृष्टिधारी माया मोह विनाशक माया मोह विनाशक ज्ञान ज्योति जारी ओम जय महावीर प्रभु जग में पाठ अहिंसा आप ही विस्तार्यो स्वामी आप ही विस्तार्यो हिंसा पाप मिटाकर हिंसा पाप मिटाकर सुधर्म परिचार्यो ओम जय महावीर प्रभु अमर चंद को सपना तुमने प्रभु दीना प्रभु तुमने है दीना मंदिर तीन शिखर का मंदिर तीन शिखर का निर्मित है कीन्हा ओम जय महावीर प्रभु जयपुर नृप भी तेरे अतिशय के सेवी स्वामी अतिशय के सेवी एक ग्राम तीन दीनों एक ग्राम तीन दीनों सेवा हित यह भी ओम जय महावीर प्रभु जल में भिन्न कमल जो घर में बाल यति स्वामी घर में बाल यति राजपाठ सब त्यागे राजपाठ सब त्यागे ममता मोह हति ओम जय महावीर प्रभु भूमंडल चांदनपुर मंदिर मध्यल से स्वामी मंदिर मध्यल से शांत जिनेश्वर मूरत शांत जिनेश्वर मूरत दर्शन पापुन से ओम जय महावीर प्रभु जो कोई तेरे दर पर इच्छा कर आवे स्वामी इच्छा कर आवे धन सुत सब कुछ पावे धन सुत सब कुछ पावे संकट मिट जावे ओम जय महावीर प्रभु निश दिन प्रभु मंदिर में जगमग ज्योत जरे स्वामी जगमग பகவான் பார்শ্বநாதருக்கு விநாயகர் பார்শ্বநாதருக்கு பாதுகாப்போம் 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 உண்மையான வரலாற்று தடயங்களை பாதுகாப்போம் 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 உண்மையான வரலாற்று தடயங்களை பாதுகாப்போம் 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 அன்பையும் அகிம்சையும் பரப்பிடுவோம் பரப்பிடுவோம்
जिनेश्वर तीर्थंकरा जवीश भगवान तीर्थंकरा ॐ नमो जिनेश्वर तीर्थंकरा जवीश भगवान तीर्थंकरा ॐ नमो जिनेश्वर तीर्थंकरा जवीश भगवान तीर्थंकरा विमलनाथ जिन तीर्थंकरा संवेद गिरिवर 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 तीर्थंकरा ॐ नमो जिनेश्वर तीर्थंकरा जवीश भगवान 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 तीर्थंकरा अनंतनाथ जिन तीर्थंकरा संवेद गिरिवर 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 तीर्थंकरा ॐ नमो जिनेश्वर तीर्थंकरा जवीश भगवान 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 तीर्थंकरा धर्मनाथ जिन तीर्थंकरा संवेद गिरिवर तीर्थंकरा கொஞ்சம் நீங்களும் கீழே இறங்கி வாருங்கள். கூட்டம் துவங்க இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய நிலைப்பாடுகளை, நம்முடைய எதிர்கால நிலைகளை எல்லாம் எடுத்து இயம்புவதற்கான ஒரு அருமையான இடமாக இது அமைந்திருக்கிறது. இங்கே காவல் நிலையத்தினுடைய அங்கே அதிகாரியாக இங்கே வருகை கண்டதும் அதை செய்ய வேண்டியது உங்களுடைய
இங்கே பொறுப்பும் மதிப்பிற்குரிய நம்முடைய வணக்கத்திற்குரிய குன்னத்தூர் ஊராட்சி மன்ற அந்த இடத்திலே ஒரு 2 சக்கர வாகனத்துல கொஞ்சம் வண்டி ஓட்டிட்டு வந்தாலே கொஞ்சம் நல்ல நம்முடைய குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரேம்குமார் அவர்களுக்கு புத்தகங்களை அவர்களுக்கு வழங்கி மகிழ்வதிலே பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய உடல் நிலைகளை கருதாது தன்னுடைய பல நிலைகளையும் தாண்டி நான் இங்கே பக்கத்திலே விழுப்புரத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் இன்று பார்க்கிற பொழுது எனக்கும் முன்னாலேயே வருகை தந்திருக்கிற நம்முடைய சர்வ ஜினாலயத்தினுடைய பரிபாலகராக தலைமை பட்டாரகராக மேல் சிற்றாமூர் பட்டாரகர் வணக்கத்திற்குரிய ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரியார் அவர்கள் ஈடு இணையற்றவர்கள். இந்த சூழ்நிலையில் அவருடைய ஓங்கி ஒலிக்கிற குரலை கேட்க இழக்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தாலும் அதிபதிகள் தலைமை பீடாதிபதிகள் வணக்கத்திற்குரிய சகோதரர் நம்முடைய ஆனந்த் பாபு அவர்களுக்கு இங்கே இந்த நிலம்லாம் அவர்தான். கிட்டத்தட்ட ஒரு 12 மாடு வச்சிருக்காரு, சின்ன பால் பண்ணை வச்சிருக்காரு, ஒரு டாடா ஏஸ் வச்சிருக்காரு. அதனால ஒற்றுமையாக நாங்கள் இருந்து காட்டுவதிலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு நாங்கள் தான் தனித்துவமானவர்கள் என்று காட்டுகிற வகையிலே உங்களுடைய அருமையான பங்களிப்பினை மிக திறம்பட அளித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தருணத்திலே நான் மற்ற பணிவன்போடு இருவரும் கூப்பி சிறந்தாழ்த்தி எத்தனை முறை தாழ்த்தி சொன்னாலும் அது உங்களை உயர்த்தி சொல்லுவதாகவே இருக்கும் என்பதை சொல்லி, மேலே இருந்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் மேலே இருந்தால்தான் நல்லது என்றாலும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இங்கே அறிஞர் பெருந்தகைகளுடைய உரைகளை கேட்க வேண்டும். நல்ல பல ஆலோசனைகளை சொல்லி இப்படிப்பட்ட தொன்மையான வரலாற்று தடயங்களை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு புகட்ட வேண்டிய தருணத்தில் இருக்கிறீர்கள் என்கிற அருமையான தகவலை பகிர்ந்திட்ட நம்முடைய ஐயா அவர்களுக்கு நன்றி. மேல் சித்தாமூர் ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய பெரிய மகா சுவாமிகளை நம்முடைய காவல் நிலைய அதிகாரி அவர்களுக்கு தன்னுடைய வெள்ளாடையினை பொன்னாடமுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களையும் கரவொலிகளையும் அளித்து இந்த மலை போற்றுவதற்கும் பாதுகாப்பதற்கும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பெரிய தச்சூர் காவல் நிலையம் என்றைக்கும் உற்ற துணையாக இருக்கும் என்பதை இந்த தருணத்திலே அவர்கள் வழியாக நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இனியவர்களே, அப்படிப்பட்ட ஆடையாக அவர்களை வாழ்த்தி வணங்கி அவர்களை நம்முடைய அகிம்சை நடையின் சார்பிலே வாழ்த்துகிறார்கள் நம்முடைய லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரியவரிய மகா சுவாமிகள். வாழ்க நீடூழி அகிம்சை நடை உங்களை வளமாற வாழ்ந்திட வாழ்த்துகிறது. தமிழ்நாடு காவல்துறையினுடைய அற்புதமான பல அரிய முயற்சிகளாலே இந்த மலை போற்றப்படவும் பாதுகாக்கப்படவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும். இதோ இந்த நிகழ்வினுடைய தலைமை நாயகனாக நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்திய திருநாட்டினுடைய 534 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே ஒருவராக அல்ல, அவர்களிலெல்லாம் தலையாய உறுப்பினராக தமிழ் மண்ணினுடைய நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் அதை அற்புதமாக உள்ளுணர்ந்து ஆழ்ந்து அறிந்திருக்கிற பெருமகனார் வணக்கத்திற்கும் போட்டிகளுக்கும் இடையே மீண்டும் அவருடைய குரல்கள் டெல்லி மாநகரத்திலே இருக்கிற செங்கோட்டையிலே ஓங்கி எழுத்துவதற்கு உற்ற துணையாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறி வணக்கத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் அவர்களை இருவரும் கூப்பி அகிம்சை நடை அமைப்பின் சார்பிலே வருக வருகவென உரமாற வணங்கி வாழ்த்துவதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய தலைமை மடாதிபதிகள் லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய சுவாமிகள் அவர்களை வணங்கி அவர்களுக்கு வாழ்த்துகிறார்கள். இதோ அவர்களுக்கு எளிமைக்கு பெயர் போன இயல்நிலை வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா துரை ரவிக்குமார் அவர்களுக்கு, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு, நம்முடைய கொஞ்சம் அப்படி வந்துருங்க, நம்முடைய வணக்கத்திற்கும் போட்டிகளுக்கும் இடையே லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய சுவாமிகள் அங்கு வெள்ளாடையினை மனம் நிறைந்த உள்ள தாடையினை அவர்களுக்கு அந்த எளிமைப்படுத்தப்பட்ட மனிதருக்கு வணங்கி மகிழ்வதிலே நாம் தமிழ் சமூகத்தின் சார்பாக மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசாக இப்பொழுது தமிழகத்தில் ஜெயம் உள்ளிட்ட
நம்முடைய மேலாள் கல்வெட்டியல் இயக்குநராக பணியாற்றி பணி நிறைவினை செய்திருக்கிற தமிழ் சமணத்தினுடைய பல்வேறு சான்றுகளை மட்டுமல்ல இந்திய அளவிலேயே பல வரலாற்று ஆவணங்களை ஆவணப்படுத்தி இருக்கிற வெங்கடேசன் ஐயா அவர்களை மேலாள் இந்திய தொல்லியல் துறையினுடைய அதிகாரி அவர்களை இங்கே மேடைக்கு வருமாறு, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு புதிய அற்புதமான மனிதரை நாம் பலர் அறிந்து கூட இருக்க மாட்டோம். ஏனென்றால் நமக்கு அந்த அளவிற்கு ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய அல்லது பக்தி மயத்திலே இருக்கக்கூடிய ஆர்வம் என்பது இலக்கிய வட்டத்திலே பெரிய அளவிலே இருப்பவர்கள் சொற்பமானவர்களாகத்தான் இருக்க முடியும் என்றாலும் கூட இலக்கிய வட்டத்திலே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமான தமிழ் கூறும் உலகத்திலும் அறியப்பட்ட மனிதராக விளங்கிக் கொண்டிருப்பவர் போற்றுதலுக்குரிய சகோதரர் நம்முடைய ஐயா வெங்கடேசன் வெங்கடேசன் ஐயா அவர்கள். இப்பொழுது நம்முடைய எழுத்தாளர் கோணங்கி அவர்கள், இலக்கிய வட்டாரத்திலே அவரை அறியாதவர்கள் எவரும் இருக்கவே முடியாது. அத்தகைய அருமையான மனிதர் அவர்களை குறித்து நான் அவர் பேசும்பொழுது தெரிவிக்கலாம் என்றாலும் கூட அவர்களையும் இந்த மேடையிலே ஒரு இருக்கையிலே வந்து அமருமாறு இருவரும் கூட்டி அன்போடு அழைக்கின்றோம். இதிலே அறியப்பட்ட மகத்தான மனிதர், செய்தியாளர், இலக்கிய பேரார்வலர், இலக்கிய எழுத்தாளர் உள்ளிட்ட பல கண்டராதித்தல் என்கிற நம்முடைய வணக்கத்திற்குரிய சகோதரர் அவர்களை மேடையிலே ஒரு இருக்கையிலே வந்து அமருமாறு அகம்சை நடை அமைப்பின் சார்பிலே மற்ற பணியந்தோடு கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளையாக்கும் ரமேஷை மட்டும் விட்டுட்டு எல்லாரையும் கூட்டுட்டே இருக்கீங்க, எப்பயுமே நீங்க ஒரு ஓர வஞ்சனக்காருங்க அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா நம்முடைய, ஏனென்றால் இவர் நம்ம வீட்டு பிள்ளை நின்றாலும் கூட நாம் கவலைப்பட மாட்டோம், அல்லது மனதுக்குள்ளே வரல கொஞ்ச நேரம் நிக்கட்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். அந்த வகையிலே பல்வேறு சமண தடயங்களிலும் தன்னுடைய உயிரை கூட கொடுத்து என்று சொல்லலாம் அப்படியான மலைகள் இருக்கின்றன. இந்த செஞ்சி வட்டத்திலே கோணைப்புதூர் என்கிற ஒரு மலையை நம்மில் பெருவாரியானவர்களுக்கு செஞ்சிதாங்க எனக்கு பூர்வீகம் என்னங்க என்று சொன்னாலும் கூட அப்படியான ஒரு மலை, அந்த சேஷ சமுத்திரம் கோணைப்புதூர் என்கிற மலையை பலர் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. மிக கடினமான அந்த மலைகளில் எல்லாம் கிடுகிடுவென ஓடக்கூடிய ஒரு நபர் நம்முடைய பேராசிரியர். அவர் மாணவராக இருந்த காலத்திலிருந்தே ஓடி இருக்கிறார். அப்படிப்பட்ட அருமையானவரை பலர் அவரை எல்லோரும் தெரிந்திருக்கலாம். வசந்த் தொலைக்காட்சியின் வழியாக, அகிம்சை நிலையின் வழியாக எங்க ஊர்ல கூட வந்திருக்காருங்க. வெள்ளப்பூரில எங்க வீட்டுல வந்து 7-8 சாப்பிட்டிருக்காருங்க. அட இன்னும் விட்டா 4 சாப்பிடுவார் போல இருக்குங்க என்கிற சிந்தனைகளை எல்லாம் கூட கொண்டவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் அந்த நம்ம வீட்டு பிள்ளை அன்றைக்கினிய வரலாற்றுத்துறை பேராசிரியர், விழுப்புரம் அரசினர் கலைக்கல்லூரியினுடைய அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஐயா ரமேஷ் தண்டபாணி அவர்களை அகிம்சை நடையின் சார்பிலே வருக வருகவென வரவேற்பதிலே நாம் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். பலத்த உங்களது கரகோஷம் அவர் இன்னும் கோணைப்புதூர் மாதிரி 7-8 மலைகளை கடகடகடகடவென ஏறுவதற்கும் சறுக்காமல் தொடர்ந்து மேலேறுவதற்கும் துணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு ஐயா ரமேஷ் அவர்களை அறிமுகப்படுத்துகிற தருணத்திலே நம்முடைய இலக்கிய வட்டத்தை சார்ந்த பலரும் அறிந்திருக்கலாம். இலக்கியம் சார்ந்த தரவுகளோடு இருப்பவர்கள் அந்த ஐயா கண்டராதித்தன் அவர்களை கொஞ்சம் அகிம்சை நடையின் சார்பிலே அவரை வருக வருகவென வரவேற்பதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயாவோட ஊர்ல 3 நிசீதிகை கல் தூண்கள் இருக்கு. அதுல 2 காணாம போயிடுச்சு. நிசீதிகை கல் தூண் என்ன சொல்ற நீ, அதெல்லாம் ஒரு கன்றாவில் புரிந்து தொலைய மாட்டேங்குது என்றால் அது குறித்தான அற்புதமான தகவல்கள். நிசீதிகை பெரும்பாலும் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே பெண் துறவியர்கள் அவங்க வந்து சல்லேகனை ஏற்பதற்கான சான்று ஆவணங்களாக இருந்து கொண்டிருக்கிற அந்த கல் தூண்கள் பாழாகிற போது கண்ணீர் விட்டு அழாத குறையாக சங்கடப்பட்ட மனிதர்களில் ஒருவர் அந்த கண்டராதித்தன். அந்த கண்டராதித்தனுக்கு நம்முடைய பலத்த கரகோஷங்களை, இந்த ஊர் என்பது பெருவாரியான கிராமங்கள், நம்முடைய சமணமலை பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கும். ஆனா இது வந்து 3 ஊர்களுக்கு சார்ந்ததாக பல இடங்கள்ல இருந்துகிட்டு இருக்கிறது தான் வழக்கம். இது அரசனுடைய வருவாய்த்துறை பதிவேடுகளில் இதுக்கு என்ன மலை, இது வந்து மேல்கூடலூர் அந்த கிராம எல்லையை சேர்ந்தது. ஆனா மேல்கூடலூர்ல இருக்கிறவங்க இங்க புழங்குவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா ரொம்ப புழங்க இடத்துல இருக்கக்கூடியவங்க சே குன்னத்தூர் கிராமத்து பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள். அது சே குன்னத்தூர் மலைன்னு இதை சொல்லுவாங்க. மேல்கூடலூர் மலைன்னு சொல்றதை காட்டிலும் எல்லாருக்கும் பிடிச்சது சமணத்துல சொல்லப்படக்கூடிய எண்ணாயிரம்
அந்த 8000 மலைக்கு போறங்க, 8000 மலையில விழாங்க அப்படின்னு சொன்னாதான் விளங்கும். 8000 இந்த ஊருக்கு அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஊர். இந்த ஊரிலே அந்த சமணத்தினுடைய மிக பெரும் தொன்மையை பறைசாற்றுகின்ற 8000 மலை என்றும் அழைக்கப்படுகிற இந்த ஊரை மிக அருமையாக அந்த வவ்வால் குன்றம், அந்த மேல் கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் முருகன் அவர்களுக்கு ஒரு அருமையான சால்வையினை சார்த்தி அவர்களை வருக வருகவன அகிம்சை நடையின் சார்பிலே இருவரும் கூட்டி நாம் வருக வருகவன வரவேற்கின்றோம். முருகனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நீங்க இதே மாதிரி ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆள் குழாய் கிணறு போடப்படும் இந்த கிராம பஞ்சாயத்தின் சார்பாக. அப்புறம் ஒரு சின்டெக்ஸ் தொட்டி இங்கே வைக்கப்படும் என்கிற அந்த உறுதிமொழிகளை எல்லாம் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற அவருடைய இதயத்திலே கனத்து ஒலித்துக் கொண்டிருக்கிற அந்த முருகனுடைய குரலை நீங்கள் கேட்கணும்னா இத்தோட விட்டக்கூடாது. மறுபடியும் ஒரு 6 மாதங்கள் கழித்து வாருங்கள். சின்டெக்ஸையும் ஆழ்குழாய் கிணறையும் பார்த்து அந்த நீரை நுகர ஒரு வாய்ப்பினை நீங்கள் பெறலாம் என்பதனாலே முருகனுக்கு உட்காருங்க ஐயா. பல்வேறு பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு அவை ஹாட்ஸ்பாட் மாதிரியான ஒரு சாதனங்கள் வழியாக பார்த்து கொள்ளலாம் அந்த ஊடகங்களையும் நாடகங்களையும் என்றாலும் கூட அவற்றையெல்லாம் கூட தள்ளி வைத்துவிட்டு பல பணிகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இந்த புனிதமான தூய சமண அறவோர்கள் உறைந்திட்ட இந்த அறமலை பள்ளிக்கு இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வருகைக்கு நாம் உள்ளபடியாக பெரும் நன்றியை சொல்லுகிற இந்த தருணத்திலே நேற்றைக்கு இந்திய தேசிய அரசாங்கம் நாடாளுமன்ற தேர்தலையும் அறிவித்திருக்கிறது. இந்த தருணத்தை நிச்சயமாக பலர் எளிதாக ஓரம் கட்டிவிடலாம். கொச்சிடாதீங்க, இன்னைக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு, ஒரே வரியில் முடித்துக் கொள்ளலாம் என்றாலும் சொன்ன சொல்லை கூடுமானவரை நாம் நடைமுறையிலே செயல்படுத்தி காட்டுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் நானாக்கும் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த போட்டிகளுக்கும் பாராட்டுகளுக்கும் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா துரை ரவிக்குமார் அவர்கள் மிக மிக எளிமைப்படுத்தப்பட்ட மனிதர். அவர்கள் வருகிறார்கள் என்கிற அந்த செய்தி நம்முடைய காதுகளிலே ரீங்காரமிட்டு அன்பாக நம்முடைய அன்பு சகோதரராக நம்ம குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினராக அவர்கள் இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இப்பொழுது தொடங்க இருக்கிறது. இனியவர்களே, முதலாவதாக கடவுள் வாழ்த்து திருக்குறள் கடவுள் வாழ்த்தினை பாடுவதற்காக மகளிர் குழுவின் சார்பிலே இதோ